life. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் திரும்ப திரும்ப தியானித்து ஞாபகத்தில் வைத்திருக்கிறதான காரியத்தை, மிக முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். Like Jesus like authority. இயேசுவை போன்றதான அதிகாரம். Jesus like authority. இயேசுவை போன்றதான அதிகாரம். Jesus, when he walked on this earth, he was a son of man and he walked with authority, lived with authority. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடந்த பொழுது மனுஷகுமாரனாக இருந்து மனுஷகுமாரனுக்கு உண்டான அதிகாரத்தோடு அவர் இந்த உலகத்தில் நடந்தார். Jesus 2000 years back, he operated as a man. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். Even though he was equal to God, he purposefully emptied himself of his rights as son of God, and he suffered temptations as a man. He overcame Satan as a man. அவர் மனுஷனாக இருந்தாலும் 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் சோதனைகளையும் சத்துருவையும் மேற்கொண்டு தேவனுக்குடைய அந்த நிகரான காரியத்தை விட்டுவிட்டு வெறுமையாக வந்தார். In John 5th chapter verses 26 and 27, யோவான் 5ஆம் அதிகாரம் 26 27 வசனம். For as the Father has life in himself, so he has granted the Son to have life in himself, and has given him authority to execute judgment also, because he is the Son of Man. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தார். தேவகுமாரன் போடலங்க. Because he was son of man, he was given the authority. அவர் மனுஷகுமாரனாய் இருந்தபடியால் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. His authority on this earth was because he was the son of man, the last Adam, not because he was the son of God. அவர் தேவகுமாரனாய் இருந்தபடியினால் அல்ல, அவர் மனுஷகுமாரனாய் இருந்தபடியினாலும் கடைசி ஆதாமாக இருந்தபடியினாலும் அவருக்கு அந்த அதிகாரம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருந்தது. He fulfilled God's plan on of the first Adam. Jesus walked in absolute authority and dominion on this earth. அவர் அந்த முதலாம் ஆதாமுக்குரிய அந்த உரிமை அவர் நிலைநாட்டி இந்த பூமியிலே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் வாழ்ந்தார். Jesus did everything with authority. இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் அதிகாரத்தோடு செய்தார். He taught with authority, he healed with authority, he did everything with authority. There was no yes or no in Jesus. அவர் அதிகாரத்தோடு செய்தார், அவர் அதிகாரத்தோடு குணமாக்கினார். அங்கு ஆம் என்றும் இல்லை என்றும் என்கிறதான ஒரு காரியம் இல்லை. Even common people noticed that. அங்கு சாதாரண மக்களும் அந்த அதிகாரத்தை கண்டவர்களாக இருந்தார்கள். His disciples noticed that. அவருடைய சீஷர்கள் அவருடைய அதிகாரத்தை கண்டார்கள். Demons not only noticed, they ran away, they fled. அங்கு சத்துரு மாத்து அந்த காரியத்தை பார்க்கவில்லை, பார்த்து அங்கு பயந்து ஓடுகிறதாக இருந்தது. Diseases bowed down. வியாதிகள் அங்கு தலை குனிந்தது. Dead came to life. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். Missing body parts came alive in the people's bodies. மக்களுடைய சரீரத்தில் காணாமல் போன அந்த உறுப்பு காரியங்கள் திரும்பவும் உயிரோடு வந்ததாக இருந்தது. Even winds and the water obeyed, and water obeyed and became wine. அங்கு தண்ணீர் பணிந்து தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. Roaring seas and winds obeyed and calmed down. அங்கு ஆர்ப்பரிக்கிற கடலும் அந்த காற்றும் அவருடைய அதிகாரத்துக்கு அடங்கியதாக இருந்தது. The devil tried to fight and tempt, but he had to leave him alone. சத்துரு அங்கு அவரை சோதித்து அவருக்கு அந்த சோதனையை கொடுத்தான். ஆனால் ஒன்றும் நடக்காதபடினால் இயேசுவை விட்டு அவன் கடந்து போனவனாக இருந்தான். Jesus lived with the authority of the Father on this earth. பிதாவினுடைய அந்த அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். The authority of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தோடு. In fact, the authority of a believer. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விசுவாசிக்குரிய அதிகாரத்தோடு இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். The lost authority of the first Adam was restored by the second Adam, Jesus Christ. அந்த முதலாவது ஆதாமுடைய இழந்து போன அதிகாரம் இரண்டாவது ஆதாமால் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டதாக இருந்தது. When you read the Sermon on the Mount, the best sermon that was ever preached by anyone on this earth, you wonder how did he teach that? இந்த உலகத்திலே இதுவரைக்கும் செய்த பிரசங்கத்திலே மிகவும் பிரசித்தமான பிரசங்கம் இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம்.
அந்த மலை பிரசங்கத்தை இயேசு எப்படி செய்திருப்பார் என்று ஒருவேளை நீங்கள் அதிசயமாக நீங்கள் பார்க்கலாம். Turn with me to Matthew 7, மத்தேயு 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். verses 28 and 29. 28 29 வசனங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். By the time Jesus finished speaking, the crowds were awestruck by his teaching because his words carried such great authority, unlike the religious scholars. இயேசு அந்த மலையில் இந்த வார்த்தைகளை பேசி முடித்த பொழுது திரளான மக்கள் அவருடைய போதனையை கேட்டு ஆச்சரியமும் பிரமிப்பும் அடைந்தனர். ஏனென்றால் தங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்த மற்றவர்களை சார்ந்திருந்து அவர்களுடைய வேதப்பாரர்களைப் போலல்லாமல் முழுக்க தன் சொந்த விருப்பத்தின்படி அதிகாரம் பெற்ற ஒருவரைப் போல அவர் அவர்களுக்கு போதித்தார். Jesus taught from an inner knowledge of God and his word. அவர் தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் அவருடைய உள்ளான அறிவிலிருந்தும் தேவன் கொடுத்த அறிவிலிருந்தும் அங்கு அவர் போதித்தார். Now turn with me to the next chapter. அடுத்த அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Matthew 8 verses 26 and 27. 8ஆம் அதிகாரம் 26 27 வசனம். வாசிங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். When I am sure you read this, many of you read this many times. இந்த வசனத்தை நீங்கள் அநேகர் பலமுறை வாதித்திருக்கிறீர்கள். So I am going to ask all the Bible scholars, what surprises you the most in this verse? வேதத்தை படித்த இங்க இருக்கிற அநேகரை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த காரியத்தை படிக்கும் பொழுது எது மிகவும் ஆச்சரியமாக From இருக்கிறது? Matthew 8 verses 26 and 27, what is surprising you? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26 27 நீங்கள் படிக்கும் பொழுது எது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது? என்ன ஆச்சரியமா இருந்துச்சு? முன்னாடி உட்கார்ந்தா மாட்டுவார் மணிமாறன். என்ன ஆச்சரியமா இருந்துச்சு? அதிகாரம் தான் ஆச்சரியமா இருந்துச்சு. வேற what are you surprised about? அவருக்கு அதிகாரம் ஆச்சரியமா இருக்கிறான். பொன்ராஜ் பிரதர், இயற்கை கீழ்ப்படியுதுன்னு அதிசயமா இருக்குது. வேற யாருக்காது? அதட்டினார். அதட்டுறது அவருக்கு பிடிக்கும். ஸ்தோத்திரம். அதிகாரம்னா அதட்டணும் இல்லையா? வேற ஆக்சுவலி you should be surprised. He said, why are you afraid? நீங்கள் உண்மையாகவே ஆச்சரியப்பட வேண்டும். இயேசு அங்கு சொன்னார், நீங்கள் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? Why are you timid and afraid? நீங்கள் ஏன் இப்படி பயந்து நடுங்குகிறீர்கள் என்று. Oh, you of little faith, why are you afraid? அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? Why that should surprise you? அது ஏன் உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும்? ஏன் ஆச்சரியப்படுத்தணும்? ஓகே. Why are you timid? நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த படகுல போயிட்டு இருக்கீங்க, தலைகளாக கவுக்கிற மாதிரி இருக்குது. இயேசு சொல்றாரு, ஏன் பயப்படுறேன்னு. முதல்ல புயல் பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க மீனவர்கள். அவர் இயேசுவோட பார்த்துருப்பாங்க, அவர் தச்சர், அவங்களாம் மீனவர்கள். என்ன நினைக்கிறீங்க? Why are you afraid? ஏன் பயப்படுகிறீர்கள்? You are not surprised? நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா? Doctor gave a report, you are afraid. மருத்துவர் அறிக்கை கொடுத்தார், நீங்கள் பயப்படுகிறீர்கள். Something came from a supervisor said, I am not sure tomorrow if you have a job, you are afraid. உங்களுடைய வேலையிலே ஒரு ரிப்போர்ட் வருகிறது, நீங்கள் பயப்படுகிறீர்கள். And Jesus says, why are you afraid? இயேசு கேட்டார், ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? It's not surprising to you? இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கவில்லையா? இல்லையா? I think that is what should surprise me. I know Jesus is God, Jesus is Son of God, He has done a lot of work. Yes, I'm amazed at His, but He did it last week, He did it last month. But what He is asking is, why are you timid and afraid? இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை அதட்டினார், அங்கு அதிகாரம் செய்கிறவராக இருந்தார். ஆனால் ஏன் இந்த காரியங்கள் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? Amen. So we will keep going. Go to Luke 4th chapter. நாம் தொடர்ந்து பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் verses 35 and 36. 35 36 வசனங்கள். எடுத்தவங்க யாராவது வாசிங்க பார்க்கலாம். 35 36 லூக்கா 4.
Jesus commanded the demon to leave. இயேசு அங்கு அந்த சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்து கட்டளையிடுவராக He இருந்தார். just said something simple, be silent and get out. அவர் மிக எளிமையாக அங்கு அதட்டி வெளியே போ என்று சொன்னார். He's not having conversation. அங்கு அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. And he's not shouting at that man. அந்த மனிதனை பார்த்து இயேசு அங்கு திட்டவில்லை. நம்மலாம் அதான் பண்ணுவோம், ஆளை பிடிச்சிட்டு ஏயா சும்மா உட்காரியான்னு இருப்போம். Because that man is helpless. ஏனென்றால் அந்த மனிதன் ஒரு உதவி இல்லாத மனிதனாக இருந்தார். And the demons left. இயேசு அங்கு அதட்டிய பொழுது சத்துரு பிசாசு அவனை விட்டு வெளியே போனது. The people in the synagogue, he is in the church, he is in a synagogue, he is not in the street, he is in the church. And the church people are amazed. அங்கு அந்த பிசாசு பிடித்த மனிதன் அங்கு ஜெப ஆலயத்தில் இருந்தான். ஜெப ஆலயத்திலிருந்து அவனிடமிருந்து சத்ரு போனதை பார்த்து அங்கு இருக்கிற ஜனங்கள் மிகவும் அதிசயப்பட்டார்கள். The church is full of scribes and priests in long garments, and they are just shaking. And this man comes, this carpenter comes, and just with one word he casts out the demon, and they are all amazed. அங்கு ஜெப ஆலயம் முழுவதும் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் வேதத்தை மிகவும் படித்தவர்கள் இருந்தார்கள். அங்கு எளிமையான அந்த கார்பெண்டர் அங்கு வந்து அந்த சாத்தானை பார்த்து வெளியே போ என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் அங்கு ஆச்சரியப்பட்டு போனார்கள். He does not request the demons to leave. அங்கு சாத்தானை பார்த்து அங்கு நீ வெளியே போ என்று அவர் அங்கு கேட்கவில்லை. He is not asking, please go. நீ தயவு செய்து போய்விடு என்று அங்கு இயேசு கேட்கவில்லை. He commands them because he has the authority. அவரிடத்தில் அதிகாரம் இருந்தபடியால் அதிகாரத்தோடு வெளியே போ என்று இயேசு சொன்னார். The Son of Man manifested his authorities over demons, over elements of nature, winds and the waves, human bodies, illness, trees, animals, pigs. He had control and authority over everything. மனுஷகுமாரன் அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த எல்லா அதிகாரத்தையும் காற்றின் மீதும் கடலின் மீதும் விலங்குகள் மீதும் மனிதர்கள் மீதும் மரம் செடி கொடிகள் மீதும் எல்லாவற்றின் மீதும் அவர் அதிகாரம் செலுத்துகிறவராக இருந்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. கொஞ்சம் சத்தமா? ஹalleluya. Amen. Amen. Next hallelujah, it is for you. அடுத்த ஹalleluya அது உங்களுக்கானது. The same authority he has given you. அதே அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Over pigs and dogs and lions and tigers. அங்கு சிங்கங்களானாலும் புலிகளானாலும் பன்றிகளானாலும். Over winds and the waves. அங்கு காற்றின் மீதும் கடலின் மீதும். Over sick bodies. அங்கு வியாதியுள்ள சரீரத்தின் மீது. Over demon possessed people. அங்கு பிசாசு பிடித்த மனிதர்கள் மீது. Over storms of life. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா புயலின் மீதும். Over the empty jar without wine, he has given you power and அங்கு authority. காலியாக இருந்த அந்த திராட்சரச காலியான பாட்டிலின் மீதும். Amen. Amen. Now, I want to show you how we are expected to do the same works with the same authority. அதே அதிகாரத்தோடும் அதே வல்லமையோடும் இயேசு செய்த காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும் என்பதை நாம் Please turn with me to Matthew 17. நாம் அடுத்த அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம். Somebody read verses 17 to 20. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Please turn to your left and right. You tell them there is nothing you couldn't do. உங்கள் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Tell. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள். Nothing is impossible for you. Nothing is impossible for you. Amen. Amen. Jesus not only rebuked the demon with authority. இயேசு அங்கு அந்த பிசாசை அதிகாரத்தோடு அவர் கடிந்து கொள்வது மாத்திரமல்ல, He also admonished the disciples that they could have and should have done the same thing. ஆனால் அவர் சீஷர்களை பார்த்து அந்த பிசாசை அவர்கள் விரட்டி இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். முதல்ல பிசாசத்தை திட்டி அதட்டி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் யாரை திட்டினாரு? உங்களை திட்டினாரு.
நீங்களும் செய்திருக்கலாம், நீங்களும் செய்திருக்க வேண்டும். You could have done it, you should have done it. நீங்கள் செய்திருக்கலாம், நீங்கள் செய்திருக்க வேண்டும். Everywhere Jesus went, he ministered with a boldness that came as a result of knowing his authority as a son of man. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்று ஊழியம் செய்தாரோ அவர் தைரியத்தோடு ஊழியம் செய்தார். அங்கு மனுஷகுமாரனாக அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி ஊழியம் செய்தார். He did it as an example to believers that time and believers like you and me today. அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் இன்றைக்கு இருக்கிற நம்மை போன்ற விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் இயேசு அதிகாரத்தோடு அந்த காரியத்தை செய்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Turn with me to Luke 10, 17 to 20. லூக்கா 10ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். 17 to 20 வசனங்கள். யாராவது வாசிங்க. Luke 10, 17 to 20. திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். Amen. Amen. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Amen. Amen. Hallelujah. 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 I have given you authority over the power of the enemy. சத்ருவுக்கு மேலாக எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று இயேசு சத்துருவின் சொன்னார். சத்துருவின் வல்லமைக்கு மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். Amen. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. Hallelujah. See, this is when this is the same authority that God gave at creation to Adam and Eve. இதே அதிகாரத்தான் அங்கு சிருஷ்டிப்பின் பொழுது தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்தார். And now Jesus recreated us and he has given back the same authority. இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் உருவாக்கி அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்றைக்கு So கொடுத்திருக்கிறார். I am going to talk to you about your enemy for 2 minutes. உங்களுடைய எதிரியை குறித்து நான் 2 நிமிடம் பேச Just இருக்கிறேன். 2 minutes is enough. 2 நிமிடம் மாத்திரம் போதும் என்று நினைக்கிறேன். We are under attack from the enemy in all areas of our daily lives. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையின் அனைத்து புறத்திலிருந்து சத்துருவிலிருந்து நமக்கு ஒரு போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. Families, finances, our jobs, our mental bodies and minds and homes and neighborhood and cities and nations and the world. நம்முடைய குடும்பங்கள் மீதும் நம்முடைய அந்த பொருளாதாரத்தின் மீதும் நம்முடைய வேலையின் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் நம்முடைய அயலகத்தார் மீதும் நம்முடைய நகரத்தின் மீதும் நம்முடைய தேசத்தின் மீதும் இந்த உலகத்தின் மீதும் சத்துருவிலிருந்து போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. But our struggle is not with people around us. It is not against flesh and blood enemies. நம்முடைய இந்த போராட்டம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த போராட்டம் அல்ல. You know this verse by heart. Ephesians 6:12 says, "For we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly places." நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் நன்றாக தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. When I pray these days, the Lord is asking me to, in the Holy Spirit, to see this verse, what is happening. நான் இந்த நாளிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்படியாக மேலே என்ன நடக்கிறது என்கிற காரியத்தை. How many of you have enemies? உங்கள் எத்தனை பேருக்கு எதிரிகள் இருக்கிறார்கள்? கொஞ்சம் எதிரி இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எதிரி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தம். வந்து செத்து போனவனுக்கு தான் எதிரி கிடையாது. உயிரோடு இருந்தால் எந்த செஞ்சாலும் இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி ஜால்ரா போட்டுக்கிட்டு ஆமாம் ஜாமீன் எல்லாம் போனால் ஒரு எதிரி இருக்காது. All of us have enemies, right? நம்ம எல்லாருக்கும் எதிரி இருக்கிறான். Sometimes it's husband or wife. நமக்கு சில சமயத்தில் வீட்டாரே சத்துருக்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பயம் இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆளை காணும் அப்போ கூட பயம். But the thing is, when you pray, if you bring their picture in your mind, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்கள் மனதில் கொண்டு வந்தால், those people who are against you, you bring them in your mind. நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை உங்கள் மனதில் கொண்டு வந்தால்,
you finished. Your warfare is not working. உங்களுடைய அந்த போராட்டம் அங்கு வேலை செய்யாது. It's happening up there. இந்த காரியம் வானமண்டலத்தில் நடக்கிறது. It's happening up there. இது வானமண்டலத்தில் நடக்கிறதா இருக்கிறது. Even somebody comes and in your camp or somewhere, they come and screw you, they little bit, they come and nag you and they make fun of you. Somebody else is doing the winding. உங்களுடைய கேம்பிலோ நீங்கள் இருக்கிற இடத்திலோ யாராவது வந்து உங்களுக்கு இத்தகையதான தொந்தரவு செய்கிற காரியத்தை கொடுத்தால் அது அங்கிருந்து வருகிறதில்லை, வானமண்டலத்திலிருந்து வருகிற போராட்டமாக இருக்கிறது. Our warfare is not against people, it is against Satan and his demons. நம்முடைய போராட்டம் இங்கு மாம்சத்தோடு இருக்கிற ஜனங்களோடு அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் It is in the இருக்கிறது. spirit realm. அது அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் போராட்டமாக இருக்கிறது. இங்க இப்ப நம்ம யுத்தம் நடந்துகிட்டு இருக்கல, எவனோ கொண்டு போறான், அவன் திருப்பி நம்மள எங்க வேற இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்க்ரூ லூஸ். புரியுதா? அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். எவனோ அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்கள, நீங்க எவனையோ கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்களும் அந்த ஆளுங்களோட சேர்ந்தவங்க தான். புரியுதா? புரியுதா பிரதர்? குண்டு எங்க இருந்து வருது, திருப்பி அடிக்கிறது எங்க போகுது? அவங்க பிரதர் சிஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். Maybe your husband or wife is wound up by the demons or devil. உங்களுடைய கணவனோ மனைவியோ அந்த வானமண்டலத்தில் இருக்கிற அந்த சத்ருவோடு பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். And they are biting you, they are fighting you. அவர்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். And just by shouting at them, you are not going to the right enemy. நீங்கள் அவர்களை பார்த்து சத்தம் போடுவதால் நீங்கள் சரியான அந்த சத்ருவுக்கு நேராக போராடவில்லை. Today Holy Spirit is talking to you. இன்றைக்கு பரிசுத்த Know your real enemy. உங்களுடைய உண்மையான எதிரியை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். Fight your real enemy. உங்களுடைய உண்மையான எதிரியை கண்டுகொள்ளுங்கள். Do the real warfare, that is a spiritual warfare. நீங்கள் சரியான யுத்தத்தை செய்ய வேண்டும், அந்த சரியான ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். Because ஏனென்றால் Satan was one of the three archangels with Gabriel and Michael in the heaven. Satan's job with his angels, Lucifer he was called, to worship God. That was his job. காபிரியலோடும் மைக்கேல் போன்ற அந்த பிரதான தூதர்களோடும் இன்னொரு தூதனாக தேவனை ஆராதிக்கிற கூட்டத்திற்கு தலைவனாகிய அந்த பிரதான தூதனாகிய லூசிபராக சத்ரு இருந்தான். That is why he was created. அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் காரியத்திற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டான். His angels were created to worship God continually. அந்த லூசிபரும் அவனோடு இருக்கிற அந்த தேவ தூதர்கள் கூட்டங்களும் தேவனை ஆராதிக்கும்படியாக படைக்கப்பட்டார்கள். When Lucifer rebelled, when his angels rebelled, they were cast down to earth. அங்கு லூசிபரும் அவனோடு இருந்த சேனைகளும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த பொழுது வானத்திலிருந்து அவர்கள் வீலே கீழே தள்ளப்பட்டார்கள். When they came down, the earth was filled with chaos. அங்கு அவர்கள் பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது பூமி ஒழுங்கின்மையும் வறுமையுமா நிறைந்ததாக இருந்தது. Revelation 12:9 says, so the great dragon was cast out, that serpent of old called the devil and Satan, who deceives the whole world. He was cast to the earth and his angels were cast out with him. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில் விழத்தள்ளப்பட்டது, அதனோடே கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். சாத்தானும் அசுத்தாவிகளும் உலகத்துல வந்து கொண்டாட்டம் போட்டுக்கிருந்தாங்க. இந்த உலகமே மோசமாக கிடந்துச்சு. திடீர்னு பார்த்தா தேவாதி தேவன் பரிசுத்தாவியானவரை ஒழுங்கு பண்ணிட்டு, the Lord God did something. He created from this clay of the earth a man and a woman made like him. He breathed his spirit, Holy Spirit on him, on man and woman, and he said, rule and reign over the whole earth. தேவன் பூமியின் அந்த களிமண்ணினாலே மண்ணை எடுத்து அந்த மண்ணிற்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்களை ஜீவ ஆத்மாவாக்கி அவர்கள் காண்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். Adam and Eve were given authority over everything, not only the field of the animals of the field, everything that was living, including Satan and his angels who were cast down to earth. Man was given authority over all of them. அங்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் காண்கிற எல்லா காரியத்தின் மீதும், விலங்குகள் மீதும், பறவைகள் மீதும், அங்கு உயிரோடு இருக்கிற எல்லாவற்றின் மீதும், சத்ருவின் மீதும், அவருடைய சேனைகளின் மீதும் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். Because God created man like him,
He gave a freedom of choice, free will, like God. தேவன் அவர்களை தம்முடைய சாயலாக படைத்திருந்தபடியால் அவர்கள் சுயமாக தங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் One side is God. God is telling, you rule and reign over this earth. The other side was Satan. You come, I will give you power, or whatever he was doing. And the man had the freedom to choose. He chose to align with Satan. ஒரு பக்கம் தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவருக்கு கட்டளை கொடுத்திருந்தார். மறுபக்கம் சத்ருவும் அவர்களை பார்த்து நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று அங்கு சொல்லிக் கொண்டிருவனாக இருந்தார். And man sinned and gave away the authority, gave the key to Satan and his demons on this earth. அங்கு மனுஷனும் மனுஷியும் சத்துருனுடைய பேச்சை கேட்டு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தினுடைய திறவுகோலையும் அங்கு சத்துருவின் கையில் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். Since that time, அந்த நாள் முதற்கொண்டு people who were created to rule over this planet were blind and begging out on the roads, bound with spirits of infirmity, leprosy, and possessed with demons, and faces and bodies created to look like God were eaten away with dreaded leprosy. Men and women who were created to rule and reign were living in poverty, were living in defeat. அந்த அதிகாரத்தை இழந்த பின்பாக மனுஷனும் மனுஷியும் தங்களுடைய அதிகாரத்தை இழந்துவிட்டு அந்த அதிகாரத்தை இழந்தவர்களாக வெளியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கண்கள் தெரியாதவர்களாக அவர்களுடைய சரீரத்திலே கோரமான அந்த தொழுநோய்களும் மற்ற எல்லா நோய்களும் அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய முழு அதிகாரத்தையும் அவர்கள் சத்துனுடத்தில் இழந்து விட்டார்கள். Anytime I go to a funeral or cremation, because some of my Hindu family members are burnt in fire, I think this is not what God had in mind when He created us. No one is supposed to die. What a sad situation we are in. நான் சில சமயத்திலே என்னுடைய நண்பர்கள் சம்பந்தமான அங்கே இறுதிச் சடங்கிற்கு நான் செல்வது வழக்கம். அங்கே இருந்தவர்களை எரிக்கிற காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். தேவன் நம்மை படைத்த முழு முதல் நோக்கம் நாம் சாவாமல் உயிரோடு இருந்து ஆளுகை செய்யும்படியாகத்தான். அது எவ்வளவு ஒரு சோககரமான காரியம், நாம் மரிக்கிற காரியம். You go to hospitals, your heart should be saying, no, this should not be. This is not what God planned in life. நாம் மருத்துவமனைக்கு போகும் பொழுது நாம் அங்கு பார்த்து நாம் சொல்ல வேண்டிய காரணம், இதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை என்று. When people are lying down on the road begging for some food and just they don't even have a place to sleep, you should say, this is somebody who is created in God's image. This should not be. நாம் பார்க்கிற மக்கள் அங்கே தெருவிலே அங்கே சாலையிலே பிச்சை எடுக்கிறதும் உணவிற்காக இறைந்து திரிகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் இதற்காக நம்மை படைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And Jesus came to change everything by dying on the cross. He took that key, that power, that authority from that Adam handed over. He took it back from him. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து அந்த ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த அதிகாரத்தை திரும்பவும் அவர் மரித்து அது நமக்கு கொடுக்கிறவராக அவர் இந்த பூமியில் வந்தார். We are redeemed from sin, its penalty and the resulting curse from the law, and man is born again, and we are going into the family of God. We have become a new creation, and once again we have received God's Spirit back inside ourselves. நாம் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் நாம் மீட்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்குள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So Jesus said this about church in Matthew 16. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இயேசு சபையை குறித்து இப்படியாக சொன்னார். Matthew 16 verses 18 and 19. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 19 வசனங்கள். Can we all read together? Stand up and read together. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், எழுந்து நின்று வாசிக்கலாம். Matthew 16 18 to 19. மத்தேயு 16 18 19 16 16 16 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். Hallelujah. Hallelujah. Please sit down. அமர்ந்து கொள்ளலாம்.
When Jesus died on the cross, he went down இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பாக அவர் கீழான பாதாளத்திற்கு சென்றார். and when he was raised up, he took the keys to rule and reign over this earth. அவர் உயிரோடு எழுந்த பின்பு அங்கு ஆளுகை செய்யும்படியான அந்த திறவுகோலை அவர் கையோடு எடுத்து கொண்டு வந்தார். அவர் பூட்டினா யாராலையும் திறக்க முடியாது, அவர் திறந்தா யாராலையும் பூட்ட முடியாது. Hallelujah. Hallelujah. That is one key. It's called master key. அதுதான் அந்த பிரதான சாவி, அதுதான் திறவுகோல். If you go to any house, any big building, one person will have the master key. நீங்கள் ஒரு பெரிய கட்டிடத்திற்கோ பெரிய வீட்டிற்கோ சென்றால் ஒரு நபர் ஒரு அந்த பிரதான திறவுகோலை வைத்திருப்பார். That master key will open every room. அந்த பிரதான கீ அந்த வீட்டில் உள்ள எல்லா அறைகளையும் திறக்கிறதா இருக்கும். And he brought that master key. அந்த பிரதான கீ ஆண்டவர் கொண்டு வந்தார். Hallelujah. 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 But the beautiful thing is, when he was going away to his father, he did not take away the key. He gave it to you and you and you. He gave the key to you. அங்கு மிக அழகான காரியம் என்னவென்றால், அவர் அந்த பிரதான திறவுகோலை எடுத்துக்கொண்டு அவர் பரலோகத்திற்கு செல்லவில்லை, அந்த திறவுகோலை உங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் கொடுத்து சென்றார். You have the key. உங்களுக்கு அந்த திறவுகோல் இருக்கிறது. To lock or to release. நீங்கள் அதை பூட்டலாம், அதை வைத்து திறக்கலாம். Hallelujah. 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 Satan was called the prince of this world because we made him the prince of the world. சத்ரு இந்த உலகின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறான், ஏனென்றால் அவன் இந்த உலகின் அதிபதியாக இருந்தான். இல்ல, நம்ம அவனை உலகின் அதிபதியாய் மாற்றணும். We made him, not God. Amen. Amen. But today God is calling you sons and daughters of the most high God. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அந்த மகா மேன்மையான தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக உங்களை அழைத்திருக்கிறார். Because you have the key. ஏனென்றால் உங்களுக்குள்ள அந்த திறவுகோல் You have the authority. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. I will preach this 100 times until it gets inside you. எனக்கு உள்ளாக அது வரும் வரைக்கும் நான் 100 முறை வேண்டுமானாலும் நான் போதிப்பேன். அந்த நானும் நீங்க நடக்கிற இடத்துல உங்களுக்கு தேவனுடைய அதிகாரம் இருக்குது. Amen. Where you walk, there is the authority of God. நீங்கள் நடக்கிற இடத்திலே தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. Drug cannot stay there. Alcohol cannot stay there. அங்கு மதுப்பழக்கம் அங்கு தங்க முடியாது. Pornography cannot stay there. அங்கு தவறான பார்க்கிற காரியம் தங்க முடியாது. Bribery and corruption cannot be there. அங்கு ஊழலும் லஞ்சமும் தங்க முடியாது. Fights and family problems and divorce cannot be there. சண்டைகளும் குடும்பங்களும் குடும்ப பிரிவினைகளும் அங்கு தங்க முடியாது. Diseases cannot be there. வியாதிகள் அங்கு தங்க முடியாது. Demons cannot take home there. சத்ரு அங்கு ஒரு பெரிய கோட்டை அங்கு கட்ட முடியாது. Because you have the key. ஏனென்றால் You have the key. இருக்கிறது. You have the key. உங்களில் திறவுகோல் Use the key. அந்த கீ Don't pray for ask the pastor to pray or somebody else to pray. You have the key. போதகரோ மற்றவர்களோ உங்களுக்காக ஜெபிக்கும்படி நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களிடத்தில் அந்த திறவுகோல் இருக்கிறது. Not only for yourself, go out in the world and open the keys and shut the door for Satan never to come inside that family or inside the camp. உங்களுக்கு மாத்திரம் அந்த திறவுகோல் அல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று உலகத்தில் அங்கு அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் நீங்கள் மூடுகிறாருங்கள். அதை செய்யற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உபதேசம், இந்த காரியம் எனக்குள்ள இறங்கலை, நான் விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே இறங்கி வாரும், என்னுடைய நிலைமையை பார்த்தீரா. He is seated at the right hand of God. He is not coming down. அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அவர் திரும்ப கீழே வருவதில்லை. Until his father says he will not come. பிதா மறுபடியும் சொல்லும் வரைக்கும் அவர் கீழே வருவதில்லை. No matter you stand upside down, you fast for 40 days, Jesus is not coming down because you are praying. நீங்கள் 40 நாள் உபவாசம் இருந்தாலும், நீங்கள் தலைகீழாக புரட்டி போட்டாலும், இயேசு கிறிஸ்து பிதா சொல்லும் வரைக்கும் அவர் வருவதில்லை. You know why? ஏன் தெரியுமா? You have the key. உங்களிடத்தில் அந்த திறவுகோல். You are a fool to ask him to come and open it. He doesn't have the key. You have the key. நீங்கள் மதியற்றவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் இதை திறங்கள் என்று சொல்வதற்கு உங்களிடத்தில் அந்த சாவி இருக்கிறதாக இருக்கிறது. Is there still curse in your family? உங்களுடைய குடும்பத்திலே இன்னும் சாபம் இருக்கிறதா? Is there still genetic disease in your family? உங்களுடைய குடும்பத்திலே அங்க வியாதிகள் இருக்கிறதா? Are you still running from paycheck to paycheck always? என்ன சொல்லுவாங்க, பொத்தல் உள்ள பை. Always there is nothing in the pocket. உங்களுடைய குடும்பத்திலே அந்த பண குறைவு, பண தட்டுப்பாடு இருக்கிறதா? You cannot sleep because you are depressed. You have worries, you have fears.
நீங்கள் மன உளைச்சலாக இருக்கிறீர்கள், பயம் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? You know why? ஏன் தெரியுமா? You put your key there and you lock your key. உங்களுடைய திறவுகோலை நீங்கள் அங்கே வைத்து பூட்டி விடுகிறவர்களா இருக்கிறீர்கள். Who gave you that key? Satan gave you that key. Just lock it and keep it. சத்துரு அந்த திறவுகோலை உங்களிடத்தில் கொடுத்து நீங்கள் வைத்து பூட்டி விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். Turn with me to Colossians 1st chapter. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். We are all going to read 13 and 14 together. 13, 14 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனம். வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. Amen. Amen. Please sit down. தயவு செய்து அமருங்கள். I finally want to finish it by telling you the difference between authority and power. அங்கு அதிகாரத்திற்கும் சக்திக்கும் என்ன வித்தியாசம் என்பதை சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். அதிகாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, வல்லமைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டும் ஒன்று தானா பாக்கியநாதன்? ரெண்டும் ஒன்று தான். எனக்கு வித்தியாசம் இருக்குது. சொல்ல போறாரு அவரு. வரீங்களா? என்ன வித்தியாசம்? அதிகாரம்னா அத்தாரிட்டின்னு சொல்லிட்டீங்க. சாலமன் இல்லை, அதனால சொல்லிட்டீங்க நீங்கள். அப்புறம் வல்லமனா பவர். கரெக்ட். ஸ்தோத்திரம். So I'm going to explain now. I want you to imagine Stanley 7 feet tall and 250 kilos in weight. நான் இதை உங்களுக்கு ஒரு எளிய உதாரணத்தோடு விளக்க விரும்புகிறேன். நான் 7 அடி உயரமும் 250 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன். And he is standing and I am looking at him like this. நான் உயர்ந்து நிற்கிறேன், அவர் என்னை இப்படி வியப்பாக பார்க்கிறார். He can beat me up any time, right? Because he has power over me. அவர் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஏனென்றால் எந்த சமயத்திலும் நான் அவரை அடித்து வீழ்த்த முடியும். But I have a police badge. என்னிடத்தில் ஒரு போலீஸ் அடையாள அட்டை உள்ளது. I am only this size and he is 250 kilos. 250 எடை உள்ள ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன், ஆனால் அவரிடத்தில் அந்த போலீஸ் பேட்ச் உள்ளது. And he comes to beat me up. அப்பொழுது அந்த போலீஸ் பேட்ச் வச்சுக்கிற சமயத்தில் நான் அவரை அடிக்க போகிறேன். I am showing my police badge. அந்த போலீஸ் பேட்சை அவர் என்னிடத்தில் காண்பிக்கிறார். என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? என்ன செய்வார்? எபி, நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? பயந்துருவீங்க நீங்க. Let's say he is not afraid, he is a little bit here and he beats me up. What happens? அவர் பயப்படவில்லை, அவர் தலையிலே ஒரு குழப்பமுள்ள மனிதராக இருக்கிறார். அப்பொழுது என்ன செய்ய முடியும்? What happens? என்ன நடக்கும் அப்பொழுது? I can't beat him up. I'm still a puny guy. He's a big guy. I can't beat him up. What happens? நான் சிறிய மனிதனாக இருக்கிறேன், என்னால் அவரை அடிக்க முடியாது. அப்பொழுது என்ன நடக்கும்? I will just make a call. My government will send police vans. So many police vans will surround him. அங்கு நான் அடிக்க வரும்பொழுது அவர் ஒரு தொலைபேசியில் அழைப்பார். அந்த அரசும் அதிகாரமும் போலீஸ் படையும் அங்கு வரும். My king will support me. அவருடைய ராஜா அங்கு அவருக்கு உதவி செய்வார். My king's army and police will support me. அங்கு ராஜாவுடைய படைகளும் அந்த போலீஸ் படைகளும் அவருக்கு உதவி செய்யும். You see the difference between authority and power. அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? When I have this badge, இந்த பேட்ச் என்னிடத்தில் இருக்கும் பொழுது, it is not just me standing here. நான் மாத்திரம் அங்கு நிற்கவில்லை. It's my king. என்னுடைய ராஜா. And the Lord of hosts and his whole army is standing behind me. ராஜாதி ராஜாவும் அவருடைய சேனைகளும் பின்னாக நிற்கிறது. Maybe he doesn't see. அவர் அதை பார்க்காமல் இருக்கும் பொழுது, but they see. ஆனால் அவர்கள் பார்க்கிறார்கள். They are watching over the camera. அவர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். Immediately they will come. உடனடியாக அங்கு அவர்கள் உதவிக்கு வருவார்கள். Now, இப்பொழுது imagine me 7 foot tall and 250 kilos. இப்பொழுது அவர் 250 கிலோ எடையுள்ள ஒரு மனுஷன், 7 அடி உயரமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார். And I have the badge. என்னிடத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. What do you think? What do you think? என்ன நினைக்கிறீர்கள்? What do you think will happen? What do you think he'll do? நான் என்ன செய்ய முடியும்? He won't even think. He won't even ask for my badge. அந்த பேட்சை நான் கேட்கவே மாட்டேன், அதை யோசிக்கவே ஆளை மாட்டேன். பார்த்துட்டே ஓடிடுவார் அவரு. Amen. Amen.
The Bible says you have the authority and the power. வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. You have the authority of Jesus Christ. இயேசுவின் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. And Jesus said that's not enough. Wait until you are clothed with the power from on high, power of the Holy Spirit. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது, அது மாத்திரமல்ல, நீங்கள் காத்திருங்கள், பரத்திலிருந்து உங்களுக்கு வல்லமையும் இறங்கி வரும். All of you are 7 feet 250 kilos. எல்லோரும் 7 அடி உயரமும் 250 கிலோ எடை உள்ள பலவான்கள். Hallelujah. 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 All of you have the badge of heaven. எல்லாரிடத்திலும் அந்த பரலோக பேட்ஜ் இருக்கிறதாக இருக்கிறது. Amen. ஆமென். I have been involved in, I am not into demon casting, only 3-4 times in my life I have done this. என்னுடைய வாழ்க்கையிலே 2-3 முறை பிசாசுகளை துரத்துகிற சந்தர்ப்பம் எனக்கு But கிடைத்தது. every time I am surprised, I am like this, I am a nobody, and the demons come and fall at the feet. நான் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதன், ஆனால் அங்கு சத்ரு விரட்டும் பொழுது என்னுடைய காலுக்கு கீழாக வந்து விழுகிறதா. I don't even expect, I never expected that. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. They come and beg. அவர்கள் என்னிடத்தில் வந்து கெஞ்சுகிறதாக இருந்தது. First they try a little bit, they make some noise. அந்த பிசாசை விரட்டும் பொழுது அப்பொழுது ஒரு சத்தத்தை First உண்டாக்கி they will make a noise, so they check you out whether you are scared or not. ஒரு சத்தத்தை உண்டாக்கி உங்களை பயமுறுத்த அது துணியும். When we just say in the name of Jesus Christ come out, இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று நாமல் விரட்டும் பொழுது all the times I have seen them fall at the ground, they come like they just ஊர்றதுக்கு என்ன சொல்றதா இங்கிலீஷ்ல, they crawl like a serpent. That's all they do. ஒவ்வொரு முறையும் இயேசுவின் நாமத்தில் அந்த சத்ருவை நான் விரட்டும் பொழுது அவள் தவழ்ந்து சென்று அங்கு ஓடி விடுகிறதாக இருந்தது. That's what happened, right? நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? அப்படித்தான் நடக்கும். That's what happens. அப்படித்தான் நடக்கும். That is not about me or you. It is the power of Jesus Christ and the authority of Jesus Christ that's inside you. என்னை குறித்தும் உங்களை குறித்தும் அல்ல, அது நமக்குள் இருக்கிறாக இயேசு கிறிஸ்துவின் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. I sometimes think, the understanding and the faith that demons have, I wish people here, the believers, have that. சில நேரம் நான் அங்கு யோசிக்கிறதுண்டு, விசுவாசிகள் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த பிசாசுக்கு இருக்க அறிவும் விசுவாசமும் உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா அதை விட பெட்டரா இருக்கும். You are afraid of things you shouldn't be afraid of. நாம் பயப்படக்கூடாத காரியத்திற்கு பயந்து நடுங்குறவர்களாக இருக்கிறோம். You are afraid of future. எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். God said future is in your hand. தேவன் சொன்னார், எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று. You are afraid of death. நீங்கள் மரணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள். God said you will never die. நீங்கள் மரணம் சாவதில்லை என்று இயேசு சொன்னார். You are afraid of somebody dying. மற்றவர்கள் சாவதை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். God said he has given you the key to raise them up. தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர்களை உயிரோடு எழுப்பும்படியான அந்த திறவுகோலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Who is stopping you? உங்களை யார் தடுப்பது? Who is making you afraid? உங்களை யார் பயமுறுத்துவது? Just like Adam. ஆதாமை போன்று இயேசு கிறிஸ்து உங்க கையில சாவியை கொடுத்திருக்கார். Jesus has given you the key. Yes? Yes or no? சத்தமா சொல்லுங்க. Yes? And you are giving it to Satan just like Adam did. இயேசு கிறிஸ்து உங்கள் கையில் அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். ஆதாம் செய்தது போலவே நாம் அந்த திறவுகோலை சத்துருவிடத்தில் You are giving it to him. நாம் சத்துருவிடத்தில் And you கொடுக்கிறோம். are praying, Lord help me, Satan is bugging me. நாம் அந்த திறவுகோலை சாத்தானிடத்தில் கொடுத்து விட்டு நாம் கதறுகிறோம், ஜெபத்திலே நாம் கதறுவளாக இருக்கிறோம். How stupid we are. நாம் எவ்வளவு மதியீனமான மக்களாக இருக்கிறோம். Today we are going to take it back. அந்த திறவுகோலை நாம் இன்றைக்கு மறுபடியும் எடுக்க இருக்கிறோம். Don't give it back to him. நீங்கள் அதை திரும்ப கொடுக்க கூடாது. உங்க குடும்பத்துக்கு உங்க கையில திறவுகோல் இருக்கு. சாத்தான் கையில கொடுக்காதீங்க. உங்க சரீரத்துக்கு உங்க கையில திறவுகோல் இருக்கு. உங்க ஊழியத்துக்கு உங்க கையில திறவுகோல் இருக்கு. You have the key. உங்களிடத்தில் அந்த திறவுகோல் இருக்கிறது. Don't give it back to him. அதை நீங்கள் திரும்ப கொடுக்க Amen. வேண்டாம். You don't have to buy it. You don't have to earn it. Jesus already gave it to you. நீங்கள் அதை சம்பாதிக்க வேண்டாம், நீங்கள் அதை வாங்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். Resurrected Lord Jesus Christ, before he was glorified, he gave you that. உயிரோடு இருந்த தேவன் அவர் மகிமை அடைவதற்கு முன்பாக இந்த திறவுகோலை உங்களிடத்தில் Go கொடுத்திருக்கிறார். into all the world and preach the gospel. நீங்கள் இந்த உலகத்திற்கு எல்லாம் கடந்து சென்று சுவிசேஷத்தை All பிரசங்கியுங்கள். authority has been given to me, so you go. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். You are going to close your eyes when we pray. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கண்களை மூடி ஜெபியுங்கள். And you are going to take back the key from Satan for your family. Let's all stand up. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சத்துருவிடத்திலிருந்து அந்த